நீ தான் ஒரு விசேஷம், உங்ககிட்ட இருக்கிற அவயங்கள்லாம் இந்த மாதிரியான அவயங்கள், இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, இது மேலேயே நீ அக்கறையாரு, உன் மேலேயே நாட்டமாரு, நீ என்ன ஆயிடுவே கடவுள்கிட்ட போய். நான் கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னால், இந்த ஊரில் போய் அங்கீகாரம் வாங்கிறதுக்கு போய் வெளியே போகிறீ, நீ எப்பேற்பட்டாள்? நீ எங்கே போகிறதுக்கு வந்த? இங்கே அங்கீகாரம் வாங்கி என்ன ஆவ? இந்த சமூகம் உனக்கு குருவாவோ இல்லை மயிராவோ மட்டையாவோ நினச்சா நீ எங்கே போகிற? அப்புறமா கட்சா உனக்கு ஏன் அப்படி தோணும்? இவர் என்ன வாழ வைக்க மாட்டார். நான் என்ன உன்னை வாழ வைக்க முடியாது? நான் ஒரு வல்லல், உன்னை என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? எங்கே போகிறதுக்கு வழி காமிச்சிக்கிறேன்? எங்கே போகணும்? நீ எதுவும் சொல்லிடுற? நீ எந்த மட்ட மயிர் முடினாலும் சுற்றினாலும் சம்பாரிச்சாலும் கோடி சம்பாரிச்சாலும் எங்கே தான் போகிற? ஒரு நாள் நீ இல்லாமல் போகிற. இல்லாமல் போகிறது எதுன்னு சொன்னேன், எது நீன்னு சொன்னேன், அது எப்படி இருக்குதுன்னு சொன்னேன், அது எங்கே போய் சேரப்போகுதுன்னு சொன்னேன், உனக்கு யோகம்னா என்னான்னு சொன்னேன். யோகம்னா அதான் யோக சாதனா, தெளிவாக சொல்லிடுறேன். நீ ஒன்றுமில்லாத இடத்துக்கு போகிற. தூங்கும்போது நீ இல்லை, நீ தூங்கும்போது இல்லாத போது எங்கே இருந்த உனக்கு தெரியாது. 7 பேர் தான் என்ன ஆச்சு உனக்கு தெரியும். ஒரு தெரியாத இடத்துக்கு நீ போகிற, நீ தெரியாமையே ஆயிட போகிற. திரும்ப வர வேண்டிய சூழ்நிலை உனக்கு இங்கே இல்லை. திருப்தியாக வாழ்ந்துரு. எப்போ நீ